ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரெசிபிக்காக நான் ட்ரைடு ப்ரான் தான் எடுத்திருக்கேன். அதாவது காஞ்ச இறால் வச்சு எப்படி ஒரு சூப்பரான புளிக்குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நான் இங்கே வெண்டைக்காவை இந்த மாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி கிண்டி விட்டு எடுத்து வைக்கிறதுனால வெண்டைக்காய் மேலே உள்ள அந்த குட்டி குட்டி முடியும் சரி போயிடும். அதே மாதிரி வெண்டைக்காய் நமக்கு குழம்புல போட்டதும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த குழம்புக்காக எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா காஞ்ச இறால் தான். ஸோ இறால் இருக்குது இல்லையா, இறால் சின்ன சின்னதாக இருக்கிறதும் இருக்குது, பெருசாக இருக்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி இறாலை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சே நம்மளுக்கு விற்பாங்க. உங்கள் ஊர் சைடில் விற்கிதா எப்படின்னு தெரியாது. இது ஆனால் செனா குன்னி கிடையாது. சில இறால் தோலோடையே இருக்கும், அதை செனா குன்னின்னு சொல்லுவோம். அது கிடையாது. இது இறால் நல்லா காய்ஞ்சி அதை தோலெல்லாம் எடுத்து கருவாடு மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இறாலை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ மண் சட்டியை வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி இறால் குழம்புலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டை நான் இங்கே 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துருவோம். கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் போட்டுருவோம். போட்ட பிறகு நம்ம இங்கே ஏற்கனவே இறாலை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட்டு அந்த எண்ணெய் கூடவே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த இறால் நல்ல எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்பொழுது குழம்பு நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம இது கூடவே ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்ட பிறகு இதுக்கு மசாலா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு கம்மியான அளவு தான் குழம்பு செய்கிறேன். அதனால தான் எல்லாமே ஒரு டீஸ்பூனாக சேர்த்துருக்கேன். ஒரு 3 பேருக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெரிய ஃபேமிலினா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்ட பிறகு நம்ம உப்பும் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துப்போம். அது ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துப்போம். ஸோ தேங்காய் பால் ரொம்ப முக்கியங்க. அதுதான் இந்த புளிக்குழம்புக்கு செம்மையான டேஸ்ட்டையே கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் பாலை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, செஞ்சு பாருங்கள். ஸோ தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளுக்கு ஒரு சூப்பரான இறால் புளிக்குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.